1954 ஜனவரி மாதம் 30 ஒரு ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஜனாதிபதி மாளிகையிலே வந்து பாரத ரத்னா விருதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறார். 54வது வருஷம். அந்த தேதியிலே இந்த பாரத ரத்னா விருதை வாங்குவதற்கு என்னால் வர இயலாது. ஏனென்றால் பாரத ரத்னா விருது உயர்ந்த விருது. அதை கொடுப்பவர் ஜனாதிபதி. விழா நடப்பது ஜனாதிபதி மாளிகையிலே. என்னை தேர்வு செய்ததற்கு நன்றி. இருந்தாலும் என்னால் அன்று வந்து வாங்க இயலாது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதி அவர்களே. காரணம், அந்த தேதியிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை நடப்பதால் பாரத ரத்னா விருதை விட என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தான் எனக்கு முக்கியம் என்று எழுதியவர் சர் சி.வி. ராமன். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஏண்டா உலகத்தையே ஜெயிச்சுட்டே எப்படான்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆசிரியர்களே நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர்கள் ஆசிரியர்கள். நான் ஒரே பிள்ளை தான், நான் ஏதாவது பண்ணிக்குவேன் தெரியுமா அப்படின்னு பயமுறுத்தி அம்மா அதுக்கு பயந்துக்கிட்டு நீ வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் செஞ்சு சொல்கிறதெல்லாம் கேட்டு செஞ்சு கொடுத்து அவன் உருப்படாமல் போயிட்டான்னா முதல் குற்றவாளி பெற்றோர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். யாரெல்லாம் ஏன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, எனக்கு ஒரே பிள்ளை ஏதாவது பண்ணிக்கிறான், என்ன பண்ணிக்குவான்? அப்படி ஒரு பிள்ளை வந்து உங்களுக்கு வந்து பாரமாக இருக்கிறத விட நல்லா இருந்தால் நல்லதுரா. அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் அது மாதிரி பிள்ளைங்களே இல்லாமல் இருக்கிறது உனக்கு நல்லதுரா, நீ எதுக்கடா பிள்ளைய பெற்றுக்கிறேன்னு கேட்குறேன். இப்போ எவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் தடமாறி போகாமல் இருக்கணும்னா 2 விஷயத்த சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு, நல்லா கேட்டுங்க. முதலாவது, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்துவிட்டேன்.